முதல்ல நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமாவுக்கு வரணும்னு சொன்னப்போ உன்னால் முடியாது, நீ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் என் கனவை அவங்க கனவாக நினச்சி என் கூட போராடுறாங்க. ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறதுல தான் நான் அவங்களுக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூம்மா. அண்ட் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாக இருக்குது. அந்த மேடையில் நான் நிற்கிறேன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கற்பனை திறமையாக மாறி அது படைப்பாக வரும்போது ரசிகர்கள் நீங்கள் அதை கைத்தட்டி அந்த படைப்பை வெற்றியாக மாற்றுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பேரோட உழைப்பு. அதெல்லாம் தாண்டி இப்போ சார் உங்கள் பார்வைக்கு வருது. பாருங்க, ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க, நல்லா இருந்தால் தயவு செஞ்சு பாராட்டுங்க. என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இன்னைக்கு இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இயற்கைக்கு நன்றி. வணக்கம். நீங்க வந்து உங்க மனைவியை கூப்பிடல, சோனியாவை கூப்பிடல. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்போசி சாராயிடுச்சு. மாப்போசி வந்து கதையை வந்து தம்பி போசங்கட் வந்து வீட்டில் கதை சொன்னோன்னே அவர் வந்து நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார். என்னோட ஒய்ஃப் மோர் கொடுக்க வந்தவங்க மோர் அப்படியே நிறுத்தி இது கத்துறதை பார்த்துச்சு, இது என்ன இப்படி கத்தி கதை சொல்லியிருக்கேன். அப்புறம் கேட்டாங்க. நான் சொன்னேன், போஸ் இதை நான் நடிக்க முடியுமா, நீ இன்னும் இப்படி நடிக்கிற, இவ்வளோ அழகாக நடிக்கிற. அவர் அந்த வாயெல்லாம் கொண்டுட்டு கையெல்லாம் வச்சு நடந்து வர காமிச்சு, இப்படி தான் நடந்து வரணும், இப்படி தான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார். நான் கதை சொல்லி 10வது நிமிஷம் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை, நாட்டுக்கு தேவையான கதையை போசங்கட் அவர்கள் பண்ணியிருக்காரு. அதில் நான் வந்து சும்மா நான் ஜெயிலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன், அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். எல்லா புகழும் போசங்கட்டுக்கு தான். நான் என்ன செஞ்சாலும் அது வந்து போசங்கட் சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன். அவ்வளோதான். மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும். சிராஜ் வந்து இந்த சின்ன வயசுல இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஒரு சிறப்பான ஒரு கமர்ஷியல் படம்னு பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம். இது வந்து கமர்ஷியலும் இருக்கும், பட் இதில் ஒரு கருத்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மென்மையாகவும் செகண்ட் ஹாஃப் வந்து வன்மையாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம். எல்லாரும் கூடிய ஒரு தேடலில் பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம்.